நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், என்ன லஞ்ச் கொடுத்தாலும் அப்படியே டிஃபன் பாக்ஸில் திரும்ப வந்துடுது. ஸோ என்ன ரைஸ் கொடுக்கறதுனே தெரியல. ஸோ டெய்லி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் அதனும் பெரும்பாலும் நம்மளுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெரைட்டி ரைஸ் தாங்க. இந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன கொடுக்குறோம், பெரும்பாலும் இதே தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் லெமன் ரைஸ், இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லைன்னா நமக்கு வந்து கர்ட் ரைஸ், தயிர் சாதம். ஸோ லெமன் ரைஸும் கர்ட் ரைஸ்னால் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி ஸ்கூலுக்கு நம்ம கிட்ஸுக்கு இது தான் கொடுக்குறோம். இதை தாண்டி பார்த்தோம்னா எப்போவாவது நம்ம வந்து தக்காளி சாதமோ இல்லை புளியோதரையோ நம்ம கொடுத்து விடுறோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்கிறதே இதுவே ஆரோக்கியமான முறையில் நம் முன்னோர்கள் நிறைய வெரைட்டி ரைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்போ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த பதிவில் ஒரு 10 வகையான ஒரு கலவை சாதம், அதாவது இந்த வெரைட்டி ரைஸை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் சரியான அளவுக்கு அறுசுவைகளும் கலந்து இருக்கணும். அப்படி அறுசுவைகளும் கலந்து இருந்தால் தான் லைக் பண்ணி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெரைட்டி ரைஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கிட்ஸ் மட்டும் இல்லை, ஸோ பெரியவர்கள் வயதானவர்களுக்கு கூட ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை வராது. அதிகமாக ரைஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அன்னதோடம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மந்தம் ஏற்படும். ஸோ மந்தம் ஏற்பட்டு வயிறு பகுதியில் வந்து சரியாமல் ஒரு தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு இந்த கலவை சாதம் ரொம்ப முக்கியமானதுங்க.